நன்றி திருமதி கிருத்திகா மற்றும் சசி பிரபா அவர்களுக்கு. அடுத்ததாக, ஒரு பள்ளியின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பின்னால் சிறந்த தலைமைத்துவம் அவசியம். எங்கள் பள்ளியை திறமையாக வழிநடத்தி மாணவர்களின் கல்வி, பண்பாடு மற்றும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் வள்ளலார் தமிழ் பள்ளி முதல்வர் திரு சசிகுமார் அவர்கள், அவர்களின் வழிகாட்டுதலும் ஊக்கமும் எங்கள் பள்ளியை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களின் எதிர்கால வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து வரும் எங்கள் மதிப்பிற்குரிய முதல்வர் திரு சசிகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம், பலத்த கைத்தட்டலுடன். அனைவருக்கும் வணக்கம். உங்களிடை வந்துயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் விங்கதிரோன் ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அன்னை தமிழ் மொழியை வணங்கி வள்ளலார் தமிழ் பள்ளியினுடைய 7வது பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலார் தமிழ் பள்ளியிலே பட்டம் பெறுகிற இந்த ஆண்டு பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய இந்த பட்டம் பெறுகிற மாணவர்கள் ஒரு மழலை வகுப்பிலே வந்த ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. இன்றைக்கி அவர்கள் இளைஞர்களாக பட்டம் பெறுவது பார்க்குறதுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. சுட்டியாக திரிந்து நிறைய குழந்தைகள் பள்ளியில் இருந்தாங்க. இவர்களெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களாக வளர்ந்து நம்முடைய தமிழ் பள்ளியிலே இருந்து தேர்ச்சி பெற்று வெளியே செல்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. தமிழ் படித்தல் என்பது அமெரிக்காவிலே முக்கியமாக பெரும்பாலும் பெற்றோர்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் வராங்க. தமிழ் படித்தல் என்பது இங்கு ஒரு புலம்பெயர்ந்த மண்ணிலே நம்முடைய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும், குறிப்பாக அவர்கள் பேச வேண்டும். அப்படி தான் நிறைய பெற்றோர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய தமிழ் பள்ளியிலே அவர்கள் சேர்கிறார்கள். அப்படி சேருகிற தமிழ் மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து அவர்களை பேச வைப்பது என்பது அமெரிக்காவில் ஒரு சவாலான விஷயம்தான். ஏன்னா இங்கே தமிழ் என்பது ஒரு பாடமொழியாகவோ ஒரு பயிற்று மொழியாகவோ ஏன் தெருமொழியாக கூட இல்லை. மாணவர்கள் வீட்டிலே தமிழ் பேசினால்தான் தமிழ் வரும். அவர்கள் தமிழ் பேசாவிட்டால் அவர்களுக்கு தமிழ் சரளமாக வராது. பல நேரங்களில் மாணவர்கள் அவங்க வீட்டில் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இப்படி பல சிக்கல்களுக்கு இடையே தமிழை இங்கு இருக்கிற மாணவர்களுக்கு நாம் கற்று தருகிறோம். அதில் நிறைய மாணவர்கள் பல சிறப்பான முயற்சிகளிலே நம் பள்ளியை பிரதிபலித்திருக்கிறார்கள். தமிழ் தேனி போட்டியில் தேசிய அளவில் நர்த்தனா வின் பண்ணாங்க சாக்ரமெண்டோவில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் நிறைய திருக்குறள் போட்டிகளில் சஹானா வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஞாபகத்திலிருந்து சொல்கிறேன். அது மாதிரி நிறைய மாணவர்கள் இதில் சிறப்பான இடங்களுக்கு நம்முடைய தமிழ் பள்ளியிலே சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கி மேடையில் பேசுகிறப்ப கூட நிறைய பேரோட உரை பார்க்குறப்ப சிறப்பாக இருந்தது. தமிழ் பாடத்திட்டம் என்பது மாற வேண்டிய ஒரு காலத்தில் தான் இருக்குது. நம்ம ஒரு காலகட்டத்தில் தமிழை சொல்லிக் கொடுத்ததற்கும் இப்பொழுது நாம் கற்றுக் கொடுப்பதற்குமான மாற்றம் கட்டாயமாக தேவையாக இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் உணர்ந்தோம். அந்த அடிப்படையில் தான் 8ஆம் வகுப்பு ஆசிரியர்களுடன் இணைந்து இந்த வருடம் வழக்கமான முயற்சியாக இல்லாமல் ஒரு பாடப்புத்தகம், அதனுடைய பயிற்சி புத்தகம், அதை சார்ந்த ஒரு பாடத்திட்டம் அப்படின்றத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாங்கள் என்ன முயற்சி பண்ணோன்னா, கொஞ்சம் மாணவர்கள்கிட்டே ஒரு பொறுப்பை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணோம். அதுதான் ஆசிரியர்கள் கிருத்திகா அண்ட் சசி பிரபா எல்லோரும் மிக சிறப்பாக செய்தார்கள். அதுபோல் மாணவர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் மிகவும் சுலபமாக வருகிறது. ஸோ அதனால் தமிழை சித்திரமும் கைப்பழக்கமும் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் கொஞ்சம் கையில் எழுதுவதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் கணினியை பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒரு முயற்சி பார்த்தோம்.
அதில் நிறைய மாணவர்களுக்கு ஒரு இயல்பாக ஒரு ஆர்வம் வந்தது. தொழில்நுட்பம் பயன்படுத்துகிற பொழுது மாணவர்களுக்கு ஒரு புதிய ஆர்வமும் வருவதை நான் இந்த வகுப்பில் பார்த்தோம். அதனுடைய முயற்சியாக தான் ஒரு சிறப்பான ஒரு இதழையும் மாணவர்களே தயாரித்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல மாற்றமாக, பாடத்திட்டங்களை சார்ந்த ஒரு மாற்றமாக முயற்சி செஞ்சுருக்கிறோம். அதே போல் ஆண்டு விழாவில் வந்து மாணவர்களே ஒரு நாடகத்தை அவர்களே இயக்கினார்கள். அதுக்கு என்கிட்ட வந்து நிறையா எக்ஸ்கியூஸ்லாம் கேட்டாங்க, சினிமா பாடலை பயன்படுத்தணும்னு. இயக்குனர்கள் நிதர்சா, அப்புறம் வேறு யார் கேட்டாங்க, வைஷ்ணவி எல்லாம் கேட்டாங்க. ஸோ ஆனால் நம்முடைய பள்ளியிலேருந்து சினிமா பாடல்களுக்கு பயன்படுத்த அனுமதி இல்லை அப்படின்றது ஒரு கட்டாயமாக வச்சுருக்கோம். சுலபமாக சினிமா பாடல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சினிமா பாடல்கள் எடுத்து பயன்படுத்துகிற போது அது ஒரு பெரும்பாலும் வந்து ஒரு சினிமாவில் இருக்கிறத பிரதிபலிக்கிறதா தான் நம்முடைய மேடை இருக்கிறது. அப்படி இல்லாமல் நம்முடைய மொழியை, நம்முடைய பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மேடையாக வள்ளலார் தமிழ் பள்ளியினுடைய மேடை இருக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த விதிமுறைகளை வச்சுருக்கோம். ஸோ மாணவர்களும் அதை புரிந்து கொண்டு அவர்களே ஏஐ மூலமாக ஒரு பின்னணி இசையை உருவாக்கினார்கள். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ சினிமா பாடல்கள் சுலபமாக கிடைக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டியதில்லை. உங்களுடைய சிந்தனையையும் ஒரு நோக்கத்தையும் ஒரு க்ரியேட்டிவாக இப்போ அந்த ஒரு அவர்களே உருவாக்கிய ஒரு பின்னணி இசையோடு அந்த ஆண்டு விழாவில் நாடகத்தை பார்க்குறப்ப மிகவும் சிறப்பாக இருந்தது. ஸோ இப்படி நம்மால் முடிந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், மாணவர்களுக்கான ஒரு தனித்திறமைகளை கொண்டு வருதல் அப்படின்றது தான் நம்முடைய பள்ளியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்து நான் வந்து ஆசிரியர் கூட்டத்தில் கூட அதான் சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து பாட்டி வடை சுட்ட கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இது மாதிரி வந்து ஒரு பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா வந்து உட்காந்துது எடுத்துகிட்டு போச்சு அப்படின்ற ஒரு கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே கதையை வந்து வடையுடைய பார்வையிலிருந்து சொல்ல முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக ஆசிரியர் கூட்டத்தில் வச்சேன். ஏன் வடை வந்து அதோட கதையை சொல்லட்டும். அதைப்படி சொல்கிறப்ப பள்ளியிலே மாணவர்கள் வந்து ஆங்கிலம் சார்ந்த நிறைய புத்தகங்களை படிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் வகுப்புலாம் ஹாரி பாட்டரை படித்து முடிச்சிடுறாங்க நிறைய பேர். அப்படி ஒரு மிக இயல்பாக ஆங்கிலத்திலே இருக்கிற கதைகளை வந்து அவங்க பாட்டி வடை சுட்ட கதையை வந்து 5ஆவது வகுப்பு பசங்களுக்கும் 8ஆவது வகுப்பு பசங்களுக்கும் சொல்கிறப்ப அவர்களுக்கு வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு பார்க்குறப்ப ஒரு பெஞ்ச் பேசுகிறத வந்து அழகாக சொன்னாங்க அக்ஷயா. அதே போல் எழுதுகோள் சொல்கிறத வந்து அழகாக சொன்னாங்க. இப்படி அவர்களுடைய கற்பனை திறனை சார்ந்து அவர்கள் சொல்கிற பொழுது அது வந்து சிறப்பாக இருக்குது. அவர்களுக்கும் அது ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது. அப்படியான ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற வேலையை தான் வள்ளலார் தமிழ் பள்ளியில் செய்யணும்னு நினைக்கிறோம். ஏனென்றால் ஒரு பாடமொழியாக, பயிற்று மொழியாக, எந்த ஒரு தெருமொழியாக இல்லாத ஒரு ஊரிலே தமிழை சொல்லிக் கொடுப்பது என்பது சவால் நிறைந்தது. மாணவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை விதைத்தால்தான் அந்த மொழியை அவர்களுக்கு கொண்டு செல்ல முடியும். அந்த ஆர்வத்தை விதைக்கிற ஒரு இடமாகத்தான் வள்ளலார் தமிழ் பள்ளி இருக்க வேண்டும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். காரணம் என்பது மொழி என்பது தமிழ் மொழி என்பது நாம் வெறும் பேசுகிற ஒரு மொழி அல்ல. தமிழ் மொழிக்கு ஒரு மிக தொன்மையான ஒரு வரலாறு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 ஆண்டுகளாக இந்த மொழி தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ நம்மால் முடிந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த மொழியை கொண்டு செல்கிறோம். அந்த மொழியை உள்வாங்கி அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். ஸோ அந்த வகையிலே நிறைய மாணவர்கள் நம்முடைய பள்ளியிலே ஆசிரியர்களாக இணைகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் பங்களிப்பை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இருமொழி முத்திரை, நியூஜெர்சி ஸ்டேட் ஆஃப் பைலிட்ரசி சீல், அதுக்கான தேர்வுகளும் இந்த ஆண்டு நிறைய மாணவர்கள் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதுவுமே சிறப்பான ஒன்று. ஏனென்றால் மொழி என்பது இந்த 8ஆம் வகுப்புடன் நின்று விடாமல் அடுத்ததாக பைலிட்ரசி சீல் அப்படின்றதையும் கொண்டு போகணும். அதே போல் இங்கே நிறைய கல்லூரிகளில், அமெரிக்காவில் இருக்க நிறைய கல்லூரிகளில் இப்போ தமிழ் கிளப்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் கிளப் இருக்குது. ஸோ அதே போல் பல்வேறு இந்தியானா யூனிவர்சிட்டியில் ஒரு தமிழ் கிளப் இருக்குது. ஸோ இப்படி பல ஊர்களிலே தமிழுக்கென்று ஒரு மிகப்பெரிய பல கல்லூரிகளிலே தமிழ் கிளப்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க நம்முடைய மாணவர்கள். அதுதான் நம்முடைய மொழி என்பது அடுத்த தலைமுறைக்கு இப்படியான முயற்சிகளால் தான் கொண்டு செல்லப்பட முடியும்.
ஏனென்றால் நமக்கென்று ஒரு தனித்த ஒரு அடையாளம் இருக்கிறது. தமிழர்கள் என்றைக்குமே அவருடைய மொழியை எங்கேயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் அவருடைய மொழியை, அவருடைய பண்பாட்டை அடுத்த நாட்டுக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து தமிழ் வம்சாவளியில் இருக்கவங்க, தமிழ் பேச தெரியாது, ஆனால் அவங்க இருக்க மாரியம்மன் திருவிழா அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக புலம்பெயர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா போனவங்க, அது மாதிரி மொரிஷியஸ் போனவங்க, இவரெல்லாம் இன்றைக்கும் தம்முடைய தமிழ் அடையாளத்தை தக்க வைத்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கும் அதுதான் சவால். ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலே நம்முடைய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுதல், அந்த மொழியை தக்க வைத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒன்று. அந்த பணியைத்தான் வள்ளலார் தமிழ் பள்ளி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வது போல, இந்த பள்ளியில் தமிழ் படித்தல் என்பது வெறும் மொழி படித்தலாக மட்டுமே இருந்து விடாமல், இந்த பள்ளியில் தமிழ் படித்துவிட்டு வெளியேறுகிற மாணவர்கள் நாங்கள் தமிழர்கள் அப்படின்ற ஒரு பெருமிதத்துடன் வெளியேற வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிகளில் இப்போ நம்முடைய மாணவர்கள் தமிழ் சார்ந்த முயற்சிகளில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ நடக்கிற ஃபெட்னா விழாவில் கூட ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற நம்முடைய மாணவர்கள் அவருடைய கிளப் மூலமாக நிறைய முயற்சிகளை நமக்காக உதவிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இங்கு படிக்கிற மாணவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது, தொடர்ச்சியாக அந்த தமிழ் பணியில் ஈடுபடுவது வள்ளலார் தமிழ் பள்ளியுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனை இந்த மாணவர்கள் செயல்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். இங்கு இருக்கிற நாம் எல்லோருமே தமிழ் படித்து விட்டு இங்கு வருவர்கள் கிடையாது. தமிழ் படித்து இருக்கிறோம், ஆனால் தமிழிலே புலமை பெற்று அந்த மொழியை பட்டம் பெற்று வருகிறவர்கள் நம்ம எல்லாருமே வந்து கணினி துறையிலோ அறிவியல் துறையிலோ படித்தவர்கள் தான். அதே போல் இன்றைக்கு பட்டம் பெறுகிற மாணவர்கள் நாளைக்கு வந்து விஞ்ஞானி ஆகலாம், மருத்துவர்கள் ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம். அப்படி எதுவானாலும் அவர்கள் வாழ்விலே தமிழுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவங்க குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கறது திருக்குறளாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் தொடர்ச்சியாக அவர்கள் நம்முடைய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். வள்ளலாரினுடைய ஒரு வழிகள் எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியை ஏற்று என்பது போல உங்கள் வாழ்வில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் செயல்கூடி நீங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற வேண்டிய அத்தனை செல்வங்களையும் பெற்று தொடர்ச்சியாக தமிழுடன் இணைந்திருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நம் தலைமை ஆசிரியர் திரு சசிகுமார் அவர்களின் பொன்னான வார்த்தைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் நன்றி.